நான் தான் கோனாச்சி. நான் அஸ்பியா பேசுகிறேன். நாங்க எல்லாரும் எங்க வீட்டுல நல்லா இருக்கோம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டுல? போன தடவை பேசும்போது ஒரு சராபி பெண்ணூர ஈமான பத்தி சொல்றேன்னு சொன்னேன். அவங்க பேருதான் உம்மு சுலைமு. மதினால இஸ்லாம் படிக்கிட்டு இருக்குல்ல, அவங்க முறையிலேயே ஈமான் கொண்டுட்டாங்களாம். அவங்களுக்கு சின்ன அனசு ஒரு சின்ன பிள்ளை இருந்துச்சா. அவங்க இஸ்லாத்துக்கு வந்தது அவங்க மாப்பிள்ளைக்கு பிடிக்கலையா, சண்டை போடுவாங்களா இஸ்லாத்தை விட சொல்லி. ஈமான ஒரு மாட்டேன்னு சொல்லிடுவாங்களாம். அவன் புருஷ மாலைக்கு கை புள்ளி ஊற விட்டுட்டு போயிடுவாங்களாம். சின்ன புள்ள ஒரு தனியா இருப்பாங்களாம். அபு தல்வான் ஒருத்தர் மணினாலே பெரிய பண்ணு கருவலாம். நிறைய ஈத்த மரம் தோட்டமா வச்சிருப்பாங்களாம். நிறைய நகரா வச்சிருப்பாங்களாம். உங்களுக்கு உம்மு சுலைமு நிறைய பிடிக்குமா? அவன் கேட்பாங்களே, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. அதுக்கு உம்மு சுலைமுன்னு சொல்லுவாங்களா, நான் ஈமானோட இருக்கிறா, நீங்க காஃபிரா இருக்கிறியா, உங்களுக்கு எனக்கு ஒட்டு வராது அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அபு தல்வான் சொல்லுவாங்களா, நிறைய தங்கம் வெள்ளி எதை கேட்டாலும் நான் தரேன், என்னைய பத்தி கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கெஞ்சி வரான். உம்மு சுலைமு சொல்லுவாங்களா, பெரிய பணக்காரவாரு கை புள்ளூர இருக்கிறேன்னைய கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை பண்ணிடுறியா, நீங்க ஆனா தங்க வெள்ளிதான் தரமானா இஸ்லாத்தை வச்சு ஏத்துக்குதுங்க. சீமானே நாங்க மகாராய நினைச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னானே. அபு தல்வா ரொம்ப சந்தோஷப்பட்டு பெண்ணுக்காக இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களாம். பாட்டில நம்ம உம்மு சுலைமு துணைக்கு ஆளே இல்லாம இருக்கையில ஒரு பணக்கார ஒரு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லும் போது, நீங்க ஈமானுக்கு வந்தாலும் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு காஃபிலகே முஸ்லிம் ஆகிட்டாங்க. அது பெரிய ஈமானா? இந்த காலத்து ஆண்கள் பெண்ணுங்கள் சீமாய பாட்டு கெட்டு போய் காலம் பண்றோம்னு சொல்லிக்கிட்டு காஃபிலான ஆண்கள் பெண்ணையும் கூட்டிக்கிட்டு அம்மாவை போய் தலை குளிய வச்சுட்டு குடும்ப மானமே பார்க்காம லவ் பண்ணு ஒரே போயிடுறாங்க. இதான் ஈமானா? நம்ம தான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஆனா அண்ணன் பெண்ணுங்கன்னா ஈமானா முக்கியம் பண்றாங்க. நம்ம உம்மு சுலைமுக்கு உண்மையிலும் அவருக்கு புள்ள இருந்துச்சு. அவளுக்கு ஏழாம போயிருமா. அவங்க மாப்பிள்ள அகூட்டலுக்கா வீட்டுக்கு போயிடுவாங்களா. அப்ப பார்த்தா புள்ள மூட்டா போயிருமா. உம்மு சுலைமு என்ன செய்வாங்களா, கட்டி யாரையும் கூப்பிடாம அவ புள்ளைய அவளே கூப்பாட்டி ஒரு ரூம்ல பத்திரமா வச்சிருவாங்களாம். வெளியூர்ல அவ புருஷன் திரும்பி வந்துடுவாங்களாம். அவ புள்ள நல்லா இருக்காரான்னு கேட்பாங்களாம். அப்ப உம்மு சுலைமு முதல்ல ஊர நம்ம புள்ள இப்ப நிம்மதியா தூங்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு புருஷனுக்கு சாப்பாடு வைப்பாங்களாம். நிம்மதியா புருஷனை தூங்க வைப்பாங்களாம். தூங்கி காலையில முடிச்சதுக்கு அப்புறம் புருஷன் மெதுவா வைப்பாங்களாம். நம்மளுக்கு ஒருத்தர் ஒரு பொருளை தந்தா திருப்பி குடுக்கிற மாதிரி குடுக்க கூடாதா அப்படின்னு கேட்பாங்களாம். புருஷ அகூட்டல்வா கண்டிப்பா திருப்பி கொடுக்கணும். நம்ம எப்படி வச்சுக்க முடியும்? யாரு கொடுத்தாலும் திருப்பி கொடுக்கறதா நாயம் அப்படின்னு சொன்னது. அல்லாஹ் நம்மளுக்கு தந்த மீற எடுத்துக்கிட்டான். நம்ம புள்ள மூட்டை போயிட்டாண்டு பொறுமையா சொல்லுவாங்களாம். அதை கேட்காத அவளுக்கு கோவம் வந்துடுமா. புள்ள மூட்டை போன நைட்டே சொல்லாம காலையில சொல்றியா, என்ன பொம்பளை நீ அப்படின்னு கோவமா கட்டிக்கிட்டு நம்ம ரசூல்கிட்ட போய் சொல்லுவாங்களாம். அதை கேட்டு நம்ம நபி கோவப்படுறாருங்க, மைனி நீர் சரிதான், எல்லா தொண்டையும் அவனே எடுத்துக்கிட்டான், யார் மூட்டை போனாரு கஷ்டக்குறாரு அப்படின்னு நபி ஆறுகளுக்கு சொல்லுவாங்களாம். பாட்டிக்கலான பெண்ண அவ புள்ள மூசா போகலைன்னு புருஷ மாற்று நோடாம நடந்துக்கிட்டாங்க. ஆனா இந்த காலத்து பொண்ணாச்சி என்ன பண்ணுவாங்க? இந்த காலத்து பொண்ணாச்சி இப்படி இருப்பாங்களா? சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசா ஆக்கி
ஒப்பாரி வச்சு புதுசோட நிம்மதியே போய்க்கிடுவாங்க. நம்ம ரசூல்லா சொல்லியிருக்காங்க மோட்டோம்னா ரொம்ப அழுகுறாருன்னு. ஆனா இந்த காலத்து பெண்ணுங்க எல்லாம் காசைகளை போல தலையில நெஞ்சில இறச்சிக்கிட்டு அழுகுறாங்க. பெரிய பாவம். அல்லாதான் நம்மளுக்கு தந்தான். அவன் எடுத்துக்கிட்டா பொறுமையோட இருக்கணும். வியாபாரத்தில் ஒரு நாளம் நஷ்டம். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை வெளியா இருக்கிறது, பணக்காரா இருக்கிறது, அழகா இருக்கிறது, அசிங்கமா இருக்கிறது, பொறுப்பு இறப்பு எல்லாமே அல்லாவோட நாட்டலாம். அவன் நாட்டதான் நடக்கு அப்படின்னு நம்ம நம்பணும். என்ன சும்மா இருந்தாலும் பொறுமையோட இருக்கணும். ஓகேயா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை தெரிஞ்சுப்போம். எல்லாரும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாம்.